சாந்தி, நேத்து நைட் நீ கொஞ்சம் கூட பால் குடிக்கலையா? இல்லங்க, பாலை டம்ளர்ல ஊத்தலான்னு போனப்ப கை தவறி மொத்த பாலும் கீழே கொட்டிருச்சு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? சின்ன குழந்தையா நீ? பாத்திரத்தை கூட ஒழுங்கா பிடிக்க முடியாது உன்னால? டேய் கோவப்படாதடா. ஏங்க, கை தவறி பாத்திரத்தை கீழே போடுறதெல்லாம் சகஜம் தானே? அதுக்கு போய் ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? இல்லம்மா, நேத்து நைட் நீ எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்ட. பாலும் குடிக்காம படுத்துட்டா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? அந்த டென்ஷன்ல தான் கத்திட்டேன். சாரி. இப்பதாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதே. சீக்கிரமா போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. தம்பி, மறக்காம எறும்பு மருந்து வாங்கிட்டு வாங்க. ரொம்ப முக்கியம். வாங்கிட்டு வரேன். முதல்ல எலி மருந்து வாங்கிட்டு வந்து உனக்கு கூட்டுறேன். வாடா, வந்து தொலைடா. அருண் கிட்ட போய் பேசி பாப்போம். சுந்தர், அவன் ரூமுக்கு எதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, ரெடி ஆயிட்டானான்னு பார்க்க போறோம். அத பாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் போனா போதாதா? ஏன் 2 பேரும் போயிட்டு இருக்கீங்க? இல்ல, சிம்ரன் வேற வேலையா மாடிக்கு வந்தா. இப்படி எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா எப்படிக்கா? எனக்கு பயமா இருக்குடா. நீ, சீதா, சுதா எல்லாருமே ரஞ்சிதாவோட ஆளுங்க தானே? ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அருணை குழப்பதான் பாப்பீங்க. அண்ணி, அப்படியெல்லாம் இல்ல. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வேணாம் சீதா, அவங்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு நீங்கெல்லாம் கேட்டீங்கல்ல. நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக இதை வச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? இந்த கல்யாணம் யாரால நின்னாலும் சரி, நான் விஷம் குடிக்கிறது நிச்சயம். என்ன அந்த முடிவுக்கு கொண்டு போயிடாதீங்க. போய் வேற வேலை இருந்தா பாருங்க, போங்க. விஷத்தை காட்டி மிரட்டி தான் இந்த கல்யாணத்தை நடத்தணுமாக்கா? ஏங்க வாங்க. நீனும் ரெடி ஆகலையா? வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு தான் தாலி கட்டணும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படியே வந்து தாலி கட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படியே வந்து கட்டுறியா? அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா இதுதான் ஒரே வழின்னு நான் நம்புறேன். நீதான் என் கூடவே இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி பாத்துக்கணும்மா. இருங்க, நான் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சீதா, மாங்கல்யத்தையும் அட்சத தட்டியும் எடுத்துட்டு வா. என்ன போ. நீ என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். சரி, உங்க மாமாவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வீல் சேர்ல உட்கார வச்சு நீ கூட்டிட்டு வரியா, இல்ல அந்த வேலையை நானே பண்ணிட்டுமா? நானே கூட்டு வரேன்.
வித்யா கல்பனா ரெடி ஆயிட்டானா கூட்டிட்டு வா போ. சரிம்மா. சித்ரா அம்மா உன் அண்ணன் ரெடி ஆயிட்டானான்னு போய் பாரு போ. ஓகேம்மா. ஆ அண்ணா வாண்ணா வா வாண்ணா வா. அண்ணா, வாண்ணா வா. இப்போதான் நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்க. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன கொஞ்சம் சிரினா. வித்யா கல்பனாவை கூட்டிட்டு வாமா. வா கல்பனா, வா. அழகா இருக்க. அண்ணிய பாரு. அண்ணா கொஞ்சமாவது சரிண்ணா. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். சந்தோஷமா இரு. சும்மா இரு. டேய், இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்றுன்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ இதை ஏத்துக்கிறது தவிர வேற வழியே இல்ல உனக்கு. முறைக்காம நில்றா, டைம் ஆச்சு. ஏய் சுதா, நீ என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா இங்க வந்து நில்லு. இல்லம்மா, நான் இங்கே நிக்கிறேன். அம்மா, அவ அங்கேயே நிக்கட்டுமா? அவ இங்க வந்து ஒன்னும் ஆக போறதில்ல, அங்கேயே நிக்கட்டும். நீங்க ஆக வேண்டியதை பாருங்கம்மா. கல்பனா, ஊரை கூட்டி உங்க கல்யாணத்தை நான் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். சூழ்நிலையால அது முடியாம போயிடுச்சு. அதனாலதான் ஐயரை கூட கூப்பிடாம சாமியை சாட்சியா வச்சு இதை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. முதல்ல உன் கழுத்துல தாலி ஏறட்டும். அதுக்கப்புறமா பெருசா ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை. இந்த வீட்டு மருமகங்கிற உரிமை கிடைச்சிட்டா அதுவே போதும் அத்தை. என்னங்க, இன்னைக்கு நம்ம பையனுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம். இந்த மாங்கல்யத்தை உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, என்னங்க? கல்பனா 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 தாங்க, அவதான் மருமக. கல்பனா 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 மாமா என்னாச்சு மாமா? என்ன கல்பனா கல்பனா என்னமோ சொல்ல வர்றீங்க, அது என்னன்னு சொல்லுங்க. கல்பனாக்கு என்னங்க? அண்ணி
எனக்கு என்னமோ அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கல்பனா கல்பனான்னு அவ பேரையே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க மாமா. அப்பா இல்ல நீ கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல தான் மாமா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க கல்யாணம் முடிஞ்சிட்டா மாமாவும் அமைதியாயிடுவாரு. ஆமாமா, அருணை சீக்கிரமா தாலி கட்ட சொல்லுங்க. சரிம்மா. என்னங்க, இந்த தாலிய ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. அருண், அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இந்த தாலியை எடுத்து கல்பனா கழுத்துல கட்டு. இந்தாப்பா. அருண், உன்கிட்ட தான்ப்பா சொல்றேன். அருண், என் முந்தானையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அத குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த முடிவை எடுக்க வச்சிராத. ஒழுங்கா அவ கழுத்துல இந்த தாலியை கட்டு. அம்மா சொல்றத நீ செய்யறியா இல்ல நான் சொன்னதை நான் செய்யட்டுமா? நிறுத்துங்க. அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தா கூடவே யமகண்டமும் வந்து நிக்குதுமா. தள்ளுமா. அம்மா. ஏய், இங்க எதுக்கு வந்த? இவ என்ன ஆசீர்வாதமா பண்ண வந்திருப்பா? கல்யாணத்தை நிறுத்ததாமா வந்திருப்பா? இந்த பார், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. மரியாதையா வெளியே போ. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இவ வந்ததும் நல்லதுக்குதான். அருண் என்ன மீறி எவ கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டான்னு இவ வாய்க்கழிய பேசினால. அருணுக்கு நான் தான் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடினால. இவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இவ முன்னாடியே அருண் கல்பனா கழுத்துல தாலி கட்டட்டுமா? அதுவும் சரிதான்.
டேய் ரஞ்சிதா முன்னாடி உன் கல்யாணம் நடக்கும்டா. அவளை தூக்கி எறியவும் கல்பனாவை ஏத்துக்கவும் நீ தயாராயிட்டான்னு அவளுக்கு தெரியட்டும்டா. அம்மா. கல்பனா கழுத்துல தாலியை கட்டு. அம்மா அத்தை அது அவரால முடியாது. லவ்வரா இருந்தா கூட தூக்கி எறிய சான்ஸ் இருக்கு. தாலி கட்டின பொண்டாட்டிய எப்படி தூக்கி எறிவாரு? ஏய் ஊர் அறிய என் பையன் ஒண்ணும் உனக்கு தாலி கட்டல. திருட்டுத்தனமா தாலி கட்டினவளுக்கு பொண்டாட்டிங்கிற உரிமையும் இல்ல, அதுக்கு தகுதியும் இல்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நீ பேசிட்டு இருக்க? என்ன கைவிட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் அத்தை. இப்போ ஒரு உயிர் இல்ல 2 உயிர் இருக்கு. என்ன சொல்ற? நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதோட அடையாளமா அருணோட குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? இன்னும் புரியலையா? இந்த குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல வளருது. ஏய் சீ போய் சொல்லாத. அருணே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான்னு பார்த்த, அது நடக்கலன்னதும் இப்படி ஒரு கேவலமான டிராமா பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சதை சாதிக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறியே, நீலாம் பொண்ணா? பொண்ணு ஏ வித்யா, கர்ப்பமா இருக்குன்னு சொல்றா, அவளை போய் அடிக்க போற? ஐயோ அத்தை, இவ கர்ப்பமே இல்ல, சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி விஷயத்துல எந்த பொண்ணும் போய் சொல்ல மாட்டா. இவ சொல்லுவா அத்தை. இந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த வீட்லயே செட்டில் ஆனோன்றதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. இவளை இங்க விட்டு வைக்கவே கூடாது. ஏய் போடி வெளியே, போடி. என்ன நீங்க கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இப்படி வெளியே போன்னு விரட்டுறீங்க? தனியா இருந்த வரைக்கும் தள்ளி தானே இருந்தேன். இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கூட இருக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம். நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். ஹலோ, தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இடத்தை காலி பண்ணுங்க. முடியாது சித்ரா. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற நேரத்துல தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ எதுவும் பேசாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. ஏய் சும்மா கர்ப்பம்னு கதை விடாத. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. என் பையன் தப்பு பண்ணிருக்கவே மாட்டான். ஐயோ அத்தை, உங்க பையன் தப்பு செஞ்சாருன்னு நான் சொல்லவே இல்லையா அத்தை? நாங்க புருஷன் பொண்டாட்டியா நடந்துக்கிறது எப்படி அத்தை தப்பாகும்? அம்மா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அதான் இவ பிளானே. அதனாலதான் குழந்தை கர்ப்பம்னு சொல்லி நம்ம எல்லாரும் குழப்ப பாக்குறாமா. நீங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரிசல்ட் என்னங்கறத நீங்களே பாருங்க. ஐயோ, என்னாச்சுமா? பாசிட்டிவ் இந்தமா போட்டிருக்கு. இந்த ரிசல்ட் நாங்க நம்ப மாட்டோம். இதுலயும் நீ ஃப்ராட் வேலை தான் செஞ்சிருப்ப. ஏய் வித்யா, ரிசல்ட்டை நீங்க கிழிச்சு போட்டுட்டா நான் கர்ப்பம் இல்லைன்னு ஆயிடுமா? ஏய்
வித்யா, இவன் நோக்கம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவகிட்ட எதுக்கு அனாவசியமா பேசிக்கிட்டு? இவ சொல்றது பொய்ன்னு அருண் சொல்லட்டும், அப்பதான் இவ வாய அடைக்க முடியும். டேய் அருண், ரஞ்சிதா சொல்றது பொய் தானடா? ஆ? டேய் அம்மா கேக்குறாங்களா, சொல்லு.